1000ல் ஒருவன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குழுவினுடைய தலைவன். அடிமை கூட்டத்தினுடைய தலைவன். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு யாரும் இல்லை. தான் என்று நினைத்த மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகமா அவர் பாடி வரப்போ எங்களுக்கு உற்சாகம் தொத்திக்கிறோம். அந்த கப்பல் புறப்படுறது 1001ல் அந்த கப்பல் புறப்படுறதும், அடிமைகள் சத்தம் போடுறதும், அப்படின்னு போகும்போது அந்த தீவை சும்மா அதெல்லாம் கோவப்பத்திரம் வச்சு எடுத்தாங்க. எங்களுக்கு அப்போ பெரிய பிரமாண்டம். வெளிநாட்டு படங்களை நாங்கள் மெகனாஸ் கோல்டு மாதிரி வெளிநாட்டு படங்கள்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்தில் பார்த்தபோது பார்த்ததுக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எம்ஜிஆர்னா பிரமாண்டம் அந்த காலத்தில். எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு கதையை அமைக்கிறாருன்னா அதுக்குரிய பின்னணி காட்சிகள் மட்டும் அல்ல, ஒரு கதையில் ஒரு பிரம்மாண்டத்தை எப்பயுமே வைப்பார். ஒரு தீவில் போய் ஒரு படம் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு உலகம் சுற்று வழிபட எடுத்துங்க, ஒரு நாடுகளில் போய் படம் எடுக்கிறது. பிறகு தன்னுடைய கையில் சினிமா அவர் கையில் எடுத்த போது எல்லாவற்றிலையுமே தயாரிப்பு, ப்ரொடக்ஷனு, பாடல், இசை, கேமரா, எடிட்டிங் எல்லாவற்றிலையும் எம்ஜிஆருடைய கண்படாத ஒன்று அது சினிமாவை மாறாது. அப்போ தனக்கான ஒரு சினிமா பாணியை தனியாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்திய இண்டஸ்ட்ரியிலே தனக்குன்னு தனி சினிமா பாணியை உருவாக்கினவருங்கிற முறையில் அதுக்கான முதல் நபராக எம்ஜிஆர் தான் இருக்கிறார்.